இங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே அனுராதா மேடம் தெரிஞ்சிருக்கு, எனக்கு மட்டும் தான் தெரியல. அவங்க கிட்ட பேசினதும் இல்ல. ஆனா விக்ரம் சொல்றது கேட்கும்போது அவங்க ரொம்ப சாஃப்ட், ரொம்ப ஸ்ட்ராங், ஒன் விமன் ஆர்மி, இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ஒருத்தவங்கள ஞாபகப்படுத்துது. யாரோட ஞாபகம் வருது? ஆனா மேம், நீங்க அவங்க ஆபீஸ்க்கு போறதா தானே மேம் சொல்லியிருந்தீங்க. இப்போ அவங்க வீட்டுக்கு எதுக்கு? இன்னைக்கு உங்க வீட்ல ஃபேமிலி ஃபங்க்ஷன் ஏதோ இருக்கும். ஒருவேளை அவார்ட் ஃபங்க்ஷன் ஆபீஸ்ல வச்சிருந்தா யாருமே வந்திருக்க மாட்டாங்க. ஒருவேளை வேற என்னைக்காவது வச்சா அதுக்காக நம்ம 15 நாள் வெயிட் பண்ணணும். ஐ டோன்ட் வாண்ட் டு டிலே எனி ஃபர்தர். அவங்க மிஸ்டர் கோலி கிட்ட பேசினாங்க. அவர் தான் நம்ம அவார்ட் செரமனி ஃபங்க்ஷனை இங்க வைக்க சொல்லி சஜஸ்ட் பண்ணாரு. அதுவும் நல்லது தானே, இங்க ஏற்கனவே நிறைய கிரவுட் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சிஎம் பொறுத்த வரைக்கும் அவங்க ஏதாவது வேலை செஞ்சாங்கன்னா அங்க கிரவுட் இருக்கணும்னு நினைப்பாங்க. மேம் கிட்ட சொல்லுங்க, என்னோட ஃபைலை வண்டியில மறந்து வச்சுட்டேன்னு. நான் எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே அபி, சிஎம் வந்துட்டாங்க, வா. ஏய், அது யாருன்னு கொஞ்சம் சொல்ல. பிரக்யாக்கா. அவங்க பிரக்யா மாதிரின்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா பிரக்யா மாதிரி யாரும் நிச்சயமா இருக்க முடியாது. அவள மாதிரி ஒருத்தினா அவ ஒருத்தி தான். அது அவ மட்டும்தான். அதான் பிரக்யா, என்னோட பிரக்யா. வாங்க. வணக்கம். வணக்கம். சாரி, நாளைக்கு வரைக்கும் எங்களால வெயிட் பண்ண முடியாது. ஃபங்க்ஷனை இன்னைக்கே வச்சாகணும். அதனாலதான் நாங்க உங்களுக்கு அதிகமான தொந்தரவு கொடுக்க கூடாதுன்னு ஃபங்க்ஷனை உங்க வீட்லயே வச்சுட்டோம். ஆக்சுவலி சிஎம் மேடம் நாளையில இருந்து 15 நாளைக்கு தேர்விழாக்க போறாங்க. அதனால எல்லா மீட்டிங்கையும் கேன்சல் பண்ணிட்டு இங்க வந்திருக்காங்க. சோ நைஸ். பை தி வே, இன்னைக்கு யாரோட ஆனிவர்சரி? அது மேடம் பூரவோடது, அவனுடைய வெட்டிங் ஆனிவர்சரி. திஷா, so good to see you. திஷா, இன்னைக்கு இவரோட ஆனிவர்சரி பார்ட்டி தான். கொஞ்சம் உன் காதலா என் இதயத்தை நீ துடிக்க. கங்க்ராட்ஸ். கொஞ்சம் உன் வார்த்தையா என் காதலை நீ மிதக்கச் செய். என்னோடு நின்று கொள்ளடி, விலை செல்ல வேண்டுமா? என்னோடு சேர்ந்து செல்லடி, பிரிந்து போக வேண்டுமா? ஓ ஓ வாழ்க்கையே உன் வசம், வாசமாய் மாறுதே, வாசமாய் ஆகுதே. இன்று நீ துடிக்கிறாய், உலகம் காண வருகிறாய். இவன் டிம்பியை பார்த்து எதுக்காக ஸ்மைல் பண்றான்? ஷீஸ் a bad girl. ரியா எப்படி இவங்களோட ஃப்ரெண்டா இருக்கான்னு தெரியலையே. ஐ ரிமெம்பர் அன்னைக்கு இவங்க எப்படி சஹானா கிட்ட நடந்துக்கிட்டாங்கன்னு. இந்த மாதிரிலாம் செய்யறதுக்கு அவங்களுக்கு விளையாட்டா இருக்கு. இவன் அந்த மாதிரி ஆள்லாம் கிடையாதே. ஆனா எதுக்காக இவன் அவளையே பார்த்துட்டு இருக்கான்? நிச்சயமா டிம்பி தான் இவனை மயக்கிருப்பான். பாவம் இந்த ஆரியன், அவ எப்படிப்பட்ட பொண்ணுன்னு இவனுக்கு தெரியாது போல. அந்த டிம்பியை நான் இன்னைக்கு விட மாட்டேன். ஏய் சஹானா, ஆர் யூ ஓகே? யா, ஐம் ஃபைன். எக்ஸ்கியூஸ் மீ.
என்ன பெரியம்மா, என்ன பாத்துட்டு இருக்கீங்க? இந்த பசங்களை தான் பார்த்துட்டு இருக்கேன். ஆஹா. இவங்க எல்லாம் ஒன்னா இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தோஷம் அதிகமாகறதுனால ஆயுளும் அதிகமாயிடுது. ஆனா பெரியம்மா, சேர்ந்து இருக்கிறத விட சேர்ந்து அனுபவிக்கிறது தான் வாழ்க்கை. நான் எல்லார்கிட்டயும் அடிக்கடி ஒரு விஷயத்த தான் சொல்லுவேன். அவங்க கல்யாண பந்தத்தை சந்தோஷமா வாழ கத்துக்கணும். ஆனா இந்த காலத்து பசங்க அப்படியா இருக்காங்கன்னு சொல்லுங்க. அம்மா திஷா, பாட்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆமா, நீ இங்க எப்படி? சிஎம் கூட வந்திருக்கேன் பாட்டி. அவங்க இங்க வந்ததுனால நானும் இங்க வர வேண்டியதாயிடுச்சு. அவங்களுக்கு இங்கதான் ப்ரோக்ராம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. அது என்னன்னா, சில சமயங்கள ட்ரெயினை மாறி ஏறிட்டாலும் சரியான ஸ்டேஷன்ல அதை கொண்டு விட்டுடும். உனக்கு தெரியாம இருந்தது நல்லதுதாம்மா. ஆமா, உங்களை பாத்துட்டேன்ல. சரி, இவங்க யார் தெரியுமா? இவங்க தான் தல்ஜித் கோலி. வணக்கம்மா. வணக்கம்மா, நீ நல்லா இருமா. உன்னை பார்த்தா ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி தெரியுற. இவ்ளோ நேரம் நான் பெரியம்மா கிட்ட பேசிட்டு இருந்தேன். இன்னைக்கு இருக்கிற ஜனங்கள்லாம் அவங்க கல்யாண வாழ்க்கைய பத்திரப்படுத்தி வச்சுக்கணும். இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு நாளைக்கு பிரிஞ்செல்லாம் போயிடக்கூடாதுமா. இது தப்பான விஷயம். ரொம்ப தப்பானதுமா. ஆனா ஆண்டி, எனக்கு என்ன தோணுதுன்னா, சில சமயங்கள்ல 2 பேரும் சேர்றதுக்காக மட்டும் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு தோணுது. அன்பு, நம்பிக்கை இதெல்லாம் இருந்து கூட அவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிறது இல்ல. அந்த மாதிரி கப்பல நான் பாத்திருக்கேன். ஒருத்தருக்காக ஒருத்தர் வாழ்ந்தாங்க. ஆனாலும் அவங்களால ஒன்னா வாழ முடியல, பிரிஞ்சிடுறாங்க. அதிகமா சொல்ல விரும்பல ஆண்டி. ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, உறவுகள் அறுந்து போச்சுன்னா அப்போ ரொம்ப வேதனையா இருக்கும். நம்மளே நினைச்சாலும் அதை எதுவும் பண்ண முடியாது. யாராலையும் அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கவே முடியாது. திஷா, சில நேரங்களை தப்பா புரிஞ்சுக்கிறதுனால உறவுகள் முறிஞ்சு போகுது. ஒருவேளை நெருப்பு பத்திக்குச்சுன்னா அதோட அனலை எல்லாரும் சகிச்சுக்கிட்டு தான் போகணும். உனக்கு இந்த மாதிரியான வேதனைகள் அது என்னன்னாமா, உன்னை யாராவது ஏமாத்திட்டாங்களா? இல்ல, எப்பவும் இல்ல. ஆக்சுவலி நான் என்ன யோசிச்சேனோ அத தப்பா நினைச்சுக்கிட்டேன். எனக்கு சரியான ஒரு இடம் கிடைச்சிடுச்சுன்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணேன், அந்த வழியும் தப்பு, அந்த இடமும் தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் புதிய இடம் கிடைச்சதா? ஆமா. சாரி டு இன்டரப்ட் டாக்டர். நாங்க ரொம்ப நேரமா வெளியே வெயிட் பண்றோம். அதான் உங்ககிட்ட கேட்டு போலாம். We will tell you. இவர்தான் திஷாவோட ஹஸ்பண்ட். நீ இதை செஞ்சுதான் ஆகணும். அஃப்கோர்ஸ் நான் இதை செய்யறேன். ஆனா நான் அவ கூட பேசுறதுனால நீ இதை தப்பா நினைச்சுப்பியோன்னு நான் அதை செய்யல. அதனால தான் நான் எந்த எஃபோர்ட்ஸும் எடுக்கல. நீ எதுக்காக இன்னும் எஃபர்ட் எடுக்கலனா you don't like her and I don't care உனக்கு அவளை பிடிக்குதா பிடிக்கலையா, but you have to impress her. அதுக்காக நீ என்ன வேணும்னாலும் பண்ணு. பிரியா, என்ன வேணாலும் பண்ணலாமா? anything, என்ன வேணாலும் பண்ணு. அப்ப சரி, இன்னில இருந்து என்னோட லிமிட்டை நான் கிராஸ் பண்றேன். நான் இப்பவே போறேன், ட்ரை பண்றேன். மேக் இட் வொர்க், ஓகே? அவ ராத்திரி பகலமா ரன்பீர்னு சொல்லி ஒன்ன நினைச்சு புலம்பணும், ஓகேவா? போ, உன்னோட வேலையை காட்டு. மேக் மீ ப்ரவுட். கோ 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 டு இட். போறேன். ஹாய் பிரச்சி, நான் உன்கிட்ட என்ன சொல்ல வரேன்னா, இல்ல இப்ப வேண்டாம், நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், அப்புறம் பேசுறேன். ஏய் கோ கோ கோ. ஹலோ. ஆமா, நீ இப்ப என்ன பண்ண? இனிமேல் நீ இந்த மாதிரி ஒரு தடவை கூட என் வாழ்க்கையில நீ நடந்துக்க கூடாது. யூ ஆர் மை எம்ப்ளாயி, ஐ எம் யுவர் பாஸ். அடுத்த தடவை நீ ஏதாவது நீ என்ன வேலை செஞ்சிட்டு இருந்தாலும் நான் சொல்றத மட்டும்தான் நீ கேட்கணும். புரியுதா உனக்கு?
நான் உன்கிட்ட ஏதாவது செய்ய சொல்லி சொன்னா நீ எந்த வேலையில இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நான் என்ன சொல்றேனோ அதை தான் நீ செய்யணும். ஓகே? முடியாது. தேவையில்லாம நீ என்கிட்ட பேச நினைக்காத. முதல் விஷயம், நான் கம்பெனியோட எம்ப்ளாய், உனக்கு இல்ல. நான் உங்க அப்பா கிட்ட தான் வேலை பார்க்கறேன், உங்ககிட்ட வேலை பார்க்கல. அதனால டெக்னிக்கலி நீ எனக்கு பாஸ் கிடையாது. ஓகே? ஏய், எனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. எதுக்காக இந்த ஃபங்க்ஷனை வீட்டுல வச்ச? அவார்டு வாங்குறதுக்கு அனுராதாவும் வரல. அப்ப எனக்கு எதுவும் தெரியாது. நான் அனுராதாவுக்கு அவார்டுக்காக ஃபோன் பண்ண அப்போ அவங்க 2 பேரும் வரதா தான் சொன்னாங்க. ஆனா அதுக்கப்புறம் சரிதா அம்மாவோட உடல்நிலை சரியில்லாம போயிடுச்சு. அதனால அவங்களாலையும் வர முடியாது. அதனால சரிதா அம்மாவை அனுராதா தான் பாத்துக்கணும். அதனால நான் என்ன சொல்றேன்னா, அவங்களுக்கு அவார்ட்ஸை விட சரிதா அம்மா முக்கியம்னு நினைக்கிறாங்க. நான் என்ன பண்ண முடியும்? எதுக்கும் ஒரு தடவை அவங்களை போய் நான் பார்த்துட்டு வந்துட்டுமா? சீக்கிரம் வந்துடுறேன். அனுராதாவை பார்க்கவா? சரிதா அம்மாவை பார்க்க. அவங்களுக்கு தானே உடம்பு சரியில்லை. யாருக்கு உடம்பு சரியில்லை? சரிதாமாக்கு. அப்புறம் இவரு அவங்கள பாக்குறதுக்கு ஆர்வமா இருக்காரு. இன்னைக்கு இவருக்கு அவார்டு கிடைக்க போகுதுன்னு நல்லாவே தெரியும். என்ன பெரிய நேஷனல் அவார்டு அது? ஜனாதிபதி கொடுக்க போறாரா? அப்ப சிஎம் கையில வாங்குறது சாதாரண விஷயம் நினைக்கிறியா? இங்க பாரு அபி, இப்படி ஒரு அவார்டு கிடைக்குதுன்னா அது அவ்வளவு பெருமையான விஷயம். எல்லாருக்கும் கிடைச்சிடாது. நீங்க இல்லனா சிஎம்க்கு அது இன்சல்ட்டா இருக்காதா? அப்புறம் நீ சரிதாமாவை பத்தி எந்த கவலையும் பட தேவையில்ல. அவங்களுக்கு ஒரு வேளை உடம்பு சரியில்லைன்னா உதவி பண்றதுக்கு நம்ம தயாரா இருக்கோம். அவங்களுக்கு உதவி தேவைப்படுச்சுன்னா நான் செய்யறேன். என்னமோ பண்ணு. என்னமோ நடக்குது உலகத்துல, மர்மமா இருக்குது. பல்லவி, சரிதா அம்மாவை பார்க்க போறேங்கிற பேர்ல பிராச்சியோட அம்மாவை பார்க்க போறான். நான் உறுதியா சொல்றேன், பிராச்சி அம்மா மேல அபி மனசுல ஏதோ ஒண்ணு இருக்கு. நோ 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 இல்ல இல்ல, ஐ டோன்ட் திங்க் சோ. விக்ரம், அபி இப்ப கூட அவரோட ஒய்ஃபை ரொம்ப ரொம்ப விரும்புறாரு. அவருடைய மனசுல வேற யாருக்குமே இடம் கிடையாது. இட்ஸ் நாட் பாசிபிள். அதனாலதான் அவரால் லைஃப்ல மூவ் ஆன் பண்ணவே முடியல. சில சமயம் அவரை நினைச்சா ரொம்ப பாவமா இருக்கு. ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா மீரா லைக் ஹிம். இன்ஃபேக்ட் ஐ திங்க் ஷீ இஸ் லவ் வித் ஹிம். காம்படிஷனா? இல்ல இல்ல, காம்படிஷன் எல்லாம் இல்ல. இது காம்படிஷன் தான் பல்லவி. ஆனா ஒன்னு சொல்றேன், இந்த காம்படிஷன்ல அனுராதா மட்டும் தான் ஜெயிப்பாங்க. ஏன்னா அவங்கள பத்தி என்னன்னு சொல்றது, அவங்கள பாராட்டுறதுக்கு வார்த்தைகளே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த அளவு குவாலிட்டிஸ் இருக்கு. ரொம்ப அழகா இருப்பாங்க, அவங்க கண்ணு அழகா இருக்கும், அவங்க நடந்துக்கிற விதம், பேசுற விதம், அவங்களோட அணுகுமுறை, அவங்க பேசும்போது ஏதோ கவிதை சொல்ற மாதிரி கண்ணை மூடிக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கணும். அப்படி இருக்கும். காதுல ஏதோ தேன் பாயிற மாதிரி இருக்கும். எனக்கு என்னமோ அபியோட மனசுல இருக்கிற மாதிரி எதுவும் தெரியலையே. உங்க மனசுலதான் அவங்களுக்காக ஏதோ தோணுது. அப்புறம் இன்னொரு குவாலிட்டியும் இருக்கு. அவங்க யாரையும் பார்த்து ஜலஸ் ஆக மாட்டாங்க. நான் நினைக்கிறேன் உனக்கு பொறாம வந்துருச்சுன்னு. எனக்கு பிடிச்சிருக்கு. அது என்னன்னா பல்லவி, நீ ஜலஸ் ஆகிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? நீ இப்படி வாழ்நாள் பூரா ஜலஸ் ஆகணும்னு ஆசைப்படுறேன். அப்புறம் என்ன நினைச்சு எப்பவும் நீ பயந்துகிட்டே இருக்கணும். மை டார்லிங் ஹஸ்பண்ட், ஐ லவ் இட். இந்த பார்ட்டி முடியட்டும். நான் உங்களுக்கு கொடுக்க போறது வாழ்நாள் பூராவும் மறக்க மாட்டேன். ஐயோ, நான் உன்னை பாராட்டின பல்லவி. அப்புறம் நான் உனக்கு சொந்தமானவன். வாழ்நாள் பூராவும் உன் கூடவே இருப்பேன். குட், ஐ லைக் தட். சிஎம் மேம் உங்களை வர சொன்னாங்க. நான் ஏன் மார்னிங் அவ்வளோ கன்ஃபியூஸ்டா இருந்தேன். இந்த ஃபங்க்ஷன் ஆஃபீஸ்ல தான் நடக்குதுன்னு வர்ஷா சொன்னா. ஆனா சிஎம் மேடம் இந்த வீட்லன்னு சொல்லிட்டாங்க. இந்த வீட்டுக்கு தான் வரப்போறேன்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா, அதுவும் ஆலியா பூரபோட ஆனிவர்சரி நாள்ல, நிச்சயம் நான் இங்க வந்திருக்க மாட்டேன். சிஸ்டர், இது யாரோடதுன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியல. என்னோட ஃபார்மை காட்ட முடியுமா? நான் அதுல ஒரு விஷயம் பார்க்கணும். ஆக்சுவலி என்னை இங்க கொண்டு வந்து சேர்த்தது யாருன்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். ப்ளீஸ் சீக்கிரமா பார்த்துட்டு போங்க. தேங்க்யூ. அந்த ஃபார்ம்ல என்னோட ஹஸ்பண்ட்னு கையெழுத்து போட்டவர், அவர் ஏன் முன்னாடியே வேற ஒருத்தர் கூட ஆனிவர்சரி கொண்டாட போறாரு. இந்த ரிங்க நான் பூரப் கிட்ட கொடுத்துட்டு போயிடுவேன். மேம், ஏய் சஹானா, நான் உன்னை பார்க்க தான் வந்தேன். நானும் பார்த்தேன். அதான் டிம்பியை கூட நீ பார்த்துட்டு இருந்தியே. ஓ அதுவா? நான் ஒன்னும் அப்படி பார்க்கலையே. அப்படியா? வேற என்ன பண்ணிட்டு இருந்த? சும்மா பாத்துக்கிட்டு இருந்தேன். இங்க பாரு, இந்த மாதிரி விஷயத்துல என்னோட கண்ணு போய் சொல்லாத. சும்மா பாக்குறதுக்கும் கூர்ந்து பாக்குறதுக்கும் என்ன வித்தியாசம்னு எனக்கு தெரியும். சரி,
ஒரு வேலை பண்ணுவோம். நெக்ஸ்ட் டைம் நான் அந்த மாதிரி ஒரு பொண்ணை பாக்குற மாதிரி உனக்கு தோணுச்சுன்னா நான் என்ன பண்றேன்னு நீ என்கிட்ட வந்து சொல்லு. அந்த பொண்ணு எதிர்க்கே வா, அவ தப்பா நினைக்க மாட்டா? என்ன நினைப்பா? நம்ம ஃப்ரெண்ட்ஸ்னு நினைப்பா. ஃப்ரெண்ட்ஸ்னா எங்க வேணாலும் எப்படி வேணாலும் என்ன வேணா பேசலாம். நாம ஃப்ரெண்ட்ஸா இருக்கக்கூடாதா? ஐ மீன் நம்ம 2 பேரும் ஒரே காலேஜில் படிக்கிறோம். ஆல்மோஸ்ட் தினமும் மீட் பண்ணுறோம். நீ எங்கள் வீட்டுக்கு எத்தனையோ தடவை வந்திருக்க. அப்புறம் நாம் எத்தனையோ பார்ட்டிஸில் நீ கெஸ்ட்டாக வந்திருக்க. அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே? ஆமா, அது உண்மைதான். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டதுனால நாம் அதை கடைப்பிடிக்கணும். ஒருவேளை நமக்குள்ளே ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சுன்னா அதை நீ வந்து என்கிட்ட கிளியர் பண்ணிக்க. அப்புறம் டோன்ட் வரி, நான் உன்கிட்ட போய் சொல்ல மாட்டேன். சரி ஒன்று சொல்லு, அந்த பொண்ணை பார்த்தப்ப நீ என்ன யோசிச்ச? டிம்பியை முறைச்சு முறைச்சு பார்க்கறான்னு யோசிச்சியா? இல்ல, ஒரு பையன் ஒரு பொண்ணை ரொம்ப நேரமா முறைச்சு பார்த்தான்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் அவளை பார்த்துக்கிட்டு இருந்தேன், ஆனால் வேற யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் எனக்கு டிம்பியை பிடிக்கும்னு உனக்கு எப்படி தோணுச்சு? ஏன் அவளை பிடிக்காதா? ஷீ இஸ் நாட் மை டைப். அவங்களுக்குன்னு ஒரு விருப்பம் இருக்கும். பட் டிம்பி அப்போ எப்படி இருந்தா உனக்கு பிடிக்கும்? எனக்கு பிடிச்சதா? எனக்கு எப்படி பிடிக்கும்னா அவ ரொம்ப கியூட்டா இருக்கணும், இன்னோசென்ட்டா இருக்கணும், மற்ற பொண்ணுங்களை விட வித்தியாசமா இருக்கணும். அவளை பார்க்க ஆரம்பிச்சாலே எல்லாமே மறந்து போயிடணும். ஓ காட், நான் உன்னை மறந்தே போயிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வரேன். பை 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 பை. நீங்க இங்க என்ன பண்றீங்க? என்ன ரொம்ப கோவப்படுத்தாது, சொல்லிட்டேன். கோபமா? எதுக்காக கோபமா இருக்கீங்க? நீ மிஸ்டர் மெஹராவை ஏமாத்தி இருக்க. நானா? பின்ன வேற என்னவா? நான் என்ன அவரை ஏமாத்திட்டேன்? அட, கேட்டரிங்கோட ஆர்டரை அவர் நம்ம கிட்ட தான் கொடுத்தாரு, நம்ம மேல நம்பிக்கை வச்சாரு. ஆனா நீ செஞ்சு கொடுக்கறேன்னு சொல்லி அவருக்கு ஏமாற்றத்தை கொடுத்துட்ட. ஆனா உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு, நாம எப்படி அங்க போக முடியும் சொல்லுங்க? ஆனா நீ போயிருக்கலாம் இல்லையா? இந்த மாதிரி நிலைமையில உங்களை விட்டுட்டு நான் எப்படி போக முடியும்? அப்படி என்ன நிலைமை? இங்க பாரு. அதோ நல்லா நிக்கிறேன், நல்லதான் இருக்கேன் நான். சரி சரி உட்காருங்க. அப்ப உங்களால ஒழுங்கா பேச கூட முடியல. முதல்ல அமைதியா இந்த சூப்பை குடிங்க. நீ என்ன திட்டிக்கிட்டே இருக்கியா என்ன? இந்த சூப்பை இப்ப நீங்க குடிக்கலன்னா திட்ட மாட்டேன். அப்படின்னா அடிப்பியா? சரி இத குடிங்க ப்ளீஸ், இத குடிங்க. வாய் தருங்க. என்னாச்சு? உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு தெரியும். எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் எனக்கு தெரியும். ஆனா நீன்னா எனக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்னு உனக்கு தெரியாது. உனக்கு தெரியுமா, நீ எனக்கு என்னோட பொண்ணு அனுராதாவை ஞாபகப்படுத்துற. அவ என் கூட இருக்கும்போது உன்ன மாதிரியே தான் என்கிட்ட பேசுவா. சில சமயங்கள்ல என்ன திட்டவும் செய்வா, அப்படியே உன்ன மாதிரியே. அப்புறம் நிறைய தடவை அவ என்கிட்ட அப்படியே கோவப்பட்டு பேசுவா, தெரியுமா உனக்கு? அது வந்து எதுக்கு கோவப்படுவான்னா, எப்பவாவது யார் மேலேயாவது பாசம் அதிகமாயிடுச்சுன்னா அப்போ உரிமையோட கோவப்படுவா. அந்த கோவம் இருக்கே, அப்படிப்பட்ட அன்பு மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். எனக்கு என்ன ஆசைன்னா, உன்னை நான் அனுராதான்னு கூப்பிடணும் போல இருக்கு. பேரை வச்சு உறவு ஏற்படுறதில்ல, உறவை வச்சுதான் பேர் ஏற்படும். உங்களுக்கு உங்க மனசுக்கு என்ன பேர் பிடிச்சிருக்கோ அதை வச்சு என்ன கூப்பிடுங்க. அப்புறம் கோவத்தை நீங்க விட்டுறணும். அதுக்காக நீ இப்படி எல்லாம் யோசிக்க கூடாது. மிஸ்டர் மெஹ்ராவை ஏமாத்தினதுக்கு நான் உன்னை மன்னிக்கலாம் மாட்டேன், தெரியுமா? அவருக்கு ஒரு போனை போடு. அவர் பாவம் எவ்வளவு டென்ஷன்ல இருப்பார் தெரியுமா? எதுக்காக டென்ஷன் ஆக போறாரு? அவருக்கு நான் வேற கேட்டரிங் அனுப்பி வச்சிருக்கேன். அடனி, நான் அதுக்காக சொல்லல. என்ன நினைச்சு அவர் ரொம்ப டென்ஷன்ல இருப்பாருன்னு சொன்னேன். என்னால அவருக்கு ரொம்ப கவலையா இருக்கும். அதெல்லாம் எந்த கவலையா இருக்காது, அவர் பார்ட்டியில பிஸியா இருப்பாரு. இல்ல நீ வேணும்னா பாரு, அவரு என்ன பத்தி தான் நினைச்சிட்டு இருப்பாரு. நீங்க இந்த சூப்பை குடிக்கிற வரைக்கும் அவருக்கு போன் இல்ல, மெசேஜ் கூட பண்ண மாட்டேன். குடிங்க. நீ போன் பண்ற வரைக்கும் நான் இந்த சூப்பு குடிக்கவே மாட்டேன். போ. நோ. எஸ். நோ மீன்ஸ் நோ.
எஸ் எஸ் எஸ். நோ மீன்ஸ் நோ. அனுராதா. அனுராதான் என்ன பாசமா கூப்பிடுவேன் தானே சொன்னீங்க. இப்ப என்ன கோவத்துல கூப்பிடுறீங்க? இது என்னுடைய கோவம் இல்ல, அன்பு. அதாவது என்னுடைய அன்பும் கோவமும் எல்லாம் ஒரே மாதிரியா தான் இருக்கும். நீ உடனே போனை போடு. உங்களோட இந்த அன்பான கோவமும் கோவமான அன்பும் மிக்ஸ் ஆகும்போது ரொம்ப கியூட்டா இருக்கு. நீ அவருக்கு போன் பண்ண, அவருக்கு வீடியோ கால் பண்ணு. எனக்கு இந்த வீடியோ கால்லாம் பண்ண தெரியாது, அதனால நான் உங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். போட்டு கூட ப்ளீஸ். நீங்க குழந்தைங்க மாதிரி பிடிவாதம் பண்றீங்க. அப்ப இந்த குழந்தையோட பிடிவாதத்தை நிறைவேற்றி வையேன். சரி சரி பண்றேன். ஓகே, ஒரு நிமிஷம். நான் என்னுடைய ஹேர் ஸ்டைல கொஞ்சம் சரி பண்ணிக்கிறேன். உங்களுக்கு உடம்பு சரியில்லை. அட பாக்குறதுக்கு நல்லா இருக்கணும் இல்லையா?